நானும் என்னோட ப்ரொடியூசர் ராணாவும் ஒரு க்ளோஷர் கிடைக்காம இருந்தோம், ஒரு முழுமை அடையாமல். நம்ம எதையோ விட்டுருக்கோம், எதை விட்டுருக்கோம் சரியான ஆளை கேட்போம் அப்படின்னு மாறி அவர் பேசினது தான் எனக்கு தெரிஞ்சு ஓகே இதை தான் நான் கேட்க, இதை தான் எனக்கு யாரோ சொல்லணும்னு இருந்தது. அந்த படம் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துச்சு எனக்கு. அப்போ என்னன்னா நமக்கு தெரியும்ல, எல்லாருமே பிரியமா இருக்காங்க, எல்லாருமே எல்லாரையும் நேசிக்கிறாங்க, ஆனால் ஒரு சிக்கல் இருக்குன்னு தெரியும்ல, அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாழ்க்கையில் அப்படிதானே நிறைய இடங்கள்ல இருக்குல்ல. முருகதாஸ் சார் வந்து சார் சொன்னார், ஏன்னா சார் சொல்லி தான் எனக்கு முருகதாஸ் சார் வந்து ரமணா, துப்பாக்கி இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, ஸ்க்ரீன் நம்ம ஒரு ஹீரோ படமாக பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் நான் ஊரில் இருக்கும்போது ஹீரோ படமாக பார்த்துருக்கேன். பட் ஆனால் அது நம்ம சும்மா எங்கள் டிஸ்கஷனில் சும்மா எனக்காவது சார் என்ன பண்ணுவோன்னா, ஏதாவது ஒரு டிவிடி எடுத்து நைட் தூக்கம் வரலாம் போடுவோம். அது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி படமாக போட்டு ஆல்ரெடி கொண்டாடப்பட்ட படங்கள் தான் போடுவோம். மைக்கேல் மேன காமராஜா, அவை சண்முகி, பஞ்சதந்திரம், அதில் வந்து ரமணாவும் இருக்கும். இது ரமணா போடுற பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போடும்போது ஒன்றும் பேசும்போது எனக்கு முருகதாஸ் சார் மேலே ஒரு பிரியம் வந்துச்சு. அப்புறம் இது சார் நம்ம ஈழப்போர் நடக்கும்போது நீ அடிக்கடி நிறுத்திங்க. அப்போ வந்து சார் வந்து சார் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தார், ஒரு சினிமா வந்து இப்போ அதிகமாக கேட்குற டிபேட், சினிமா மாற்றுமா சமூகத்தை, சினிமாவுக்குள்ள ஒரு கண்டென்ட் என்ன சொல்கிறது, ஒரு சோசியல் கண்டென்ட் கொடுக்குறது வந்து அவசியமா, சினிமாவை தனி மனுஷனை மாற்றிடுமா அப்படிங்கிற கேள்வி திருப்பி கேட்டே இருப்பாங்க.